பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அனைவரும் சுகமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே இந்த நாளையும் கூட இயேசப்பா கருணையினாலே ஆயுசு நாட்களை கடந்து வர இம்மட்டும் ஜீவனை கொடுத்த தேவனை நாம் நன்றியோடு கூட துதிப்போம். நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவருடைய மகிமைக்கு, அவருடைய வல்லமைக்கு கொடான கோடி கோடி நன்றி என்று ஏறெடுப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். உபாகமம் 28 அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று நமக்கு வாக்குத்தத்தமுள்ள வார்த்தைகளாக இயேசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு மகிமைக்கு எவ்வளவு ஸ்தோத்திரங்கள் நாம் செலுத்தினாலும் கூட போதாது. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழிந்து விட்டு எரிகிறதல்லவா? எத்தனை அன்பு நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிறார், எத்தனை பாசம் நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று எண்ணி பாருங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு பலவிதமான காரியங்களை கஷ்டத்தின் சூழ்நிலையிலும் கூட உலக சம்மதமான தகப்பன் செய்து முடிக்கிறார். ஆனால் நம்மை தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இம்மட்டும் ஜீவனோடு காத்த தேவன் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். நம் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறார். வானத்தை, பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நமக்காக திறக்கிறார். நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாகவும் நாமோ கடன் வாங்காதபடி நிலைத்திருக்கும்படியாகவும் அவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வதிக்கப்பட்ட விருப்பமாக காணப்படுகிறது. இப்பேற்பட்ட மகிமையுள்ள தேவனை மறந்து நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் துக்கப்படுகிறீர்கள்? நானா மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பேன் என்று திகைக்கின்றீர்களா? ஆமாம், உங்களை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார். என் மகனே, என் மகளே, இவ்வளவு கடன் எனக்கு இருக்கிறதே, நான் எப்பொழுது அந்த கடத்தை தீர்த்து கடந்து வருவேன்? என் குடும்பம் எப்பொழுது சுகமாக ஆசீர்வாதமாக நிலைத்திருக்கும் என்று யோசிக்கின்றாயா? இதோ நீயோ கடன் வாங்க மாட்டாய். நீ கடன் கொடுக்கும்படியான பாக்கியத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து ஐஸ்வர்யவானாக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாம். அவருடைய விருப்பம் உடைய வாழ்நாளிலே நிறைவேற அவருடைய பிள்ளைகளாய் நிலைத்திருப்பீர்களா? அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நிலைத்திருக்கிறதையே பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தேடி வரும். ஆமாம், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். நாம் பல விதங்களிலே ஆசீர்வதிக்கப்படும். நம் வீடு ஆசீர்வதிக்கப்படும். நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள். நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சமாக, தேவனுக்கு பிரியமான வம்சமாக காணப்படும். வானத்தை நமக்கு பொக்கிஷ சாலையாக திறப்பார். நம்முடைய வீட்டிலே பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா, ஒருவனுக்கு அதிர்ஷ்டம் வந்தால் கூரையை பிச்சு கொண்டு வீட்டிலே பணம் விழும் என்று. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பொக்கிஷ சாலைகளை நிரப்பும்படியாக வானத்தை திறப்பாராம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். என் மகனே, என் மகளே, நீ துக்கிக்கிறதான, வேதனைப்படுகிறதான சமயங்கள் கடந்து போகும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன்னை தரித்திரமான வாழ்க்கை, ஏழை எளியவன் வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று உறவினர்கள் ஏளனமாய் நினைக்கலாம். பக்கத்தில் இருப்பவர்கள் நம்மை கேவலமாக நினைக்கலாம். அவர்கள் ஆச்சரியப்படும்படியாக, அவர்கள் அதிர்ந்து போகும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறாயா? காத்திருந்து கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அவர் நமக்கு பிரியமானபடி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மகிமையான வார்த்தைகள் உங்கள் வாழ்நாளிலே நிறைவேற அவர் வல்லவராயிருக்கிறார். வானத்தை திறந்து பொக்கிஷசாலையாக மாற்றி உங்கள் இருதயங்களை அவர் சந்தோஷப்படுத்துவார். எதற்கும் கவலைப்படாதிருங்கள். வசனத்தை திரும்ப திரும்ப வாசியுங்கள். மனனம் செய்து கொள்ளுங்கள். இந்த வசனம் உங்களோடு கூட பேசும். இந்த சத்திய வார்த்தைகள் உங்களை இருதயங்களோடு கூட பேச பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். பல திருமண நாளையும் பிறந்த நாளையும் கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட நிலைத்திருந்து உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே என்று முடிப்போம். ஆமேன்.